பொழுதுபோக்கிற்காகவும் மக்களால் உட்கொள்ளப்படுகின்றனர். இதனால் இந்த சமூகம் அழிவிற்குட்பட்டு வருகின்றன. மதுபானம், பீடி, சிகரெட், கஞ்சா போன்ற பல்வேறு வகைகளில் போதைப் பொருட்கள் காணப்படுகின்றன. நமது சமூகத்தின் மத்தியில் போதைப் பொருட்களை பயன்படுத்துவர்கள் தலை நிமிர்ந்து காணப்பட்டால் நாம் தலை குனிந்து வாழ வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. போதைப் பொருட்களை உட்கொள்வதால் நமக்கு நமது உள்ளுறுப்புகள் செயலிழப்பதோடு மட்டுமல்லாமல் நமது உயிரும் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நாட்டில் கொலை, கொள்ளை போன்றவை நிகழ இந்த போதைப் பொருட்கள் காரணமாக உள்ளது. ஏனென்றால் இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் போதிய அளவு பணம் இல்லாதவன் பிறரை மிரட்டி அல்லது துன்புறுத்தி அவர்களிடம் இருந்து பணத்தை பறித்து போதைப் பொருட்களை வாங்கி பல்வேறு குற்றங்களை செய்கிறான். கற்க வந்த இடத்தில் கற்காமல் போதைப் பொருட்களை பயன்படுத்தி போதைக்கு அடிமையாகி போதையின் பாதையிலே செல்கிறார்கள். என்னால் முடிந்தவரை போதைப் பொருட்களை பயன்படுத்துவதையும் தடுப்பேன் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நம்ம தெரியும் உங்க நாளைக்கு உங்க நம்ம நேஷனோட நீங்க பில்லர்ஸ் இருக்கு. உங்க வெல்பீயிங் தான் ரொம்ப முக்கியமான இருக்கு ஸ்டேட்டுக்கு, நம்ம சொசைட்டிக்கு, நம்ம கண்ட்ரிக்கு. இதை வச்சுட்டு நம்ம இந்த தமிழ்நாடுல நம்ம தாம்பரம் சிட்டில we have started this program also, and this will be carried out not only in this school but all the schools in தாம்பரம் city. இது நம்ம 100 மீட்டர் வரைக்கும் அந்த லைன்ஸ் எல்லாம் போட்டு அந்த உள்ளே இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பக்கத்துல யாரு அந்த போதைப் பொருட்பு எல்லாம் விற்க கூடாது, அதை நம்ம ஏற்பாடு பண்றாரு. மை பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் ஆஃப் யூ. உங்க கோஆபரேஷன் நமக்கு கிடைச்சாச்சுன்னா நம்ம இன்னொரு நல்ல படியா இது பண்ண முடிச்சுக்கிறேன். அப்புறம் this is good for our state, this is good for our country. Thank you so much. பள்ளியின் 100 மீட்டர் இடதுபுறம் வலதுபுறம் எந்த பக்கத்திலும் இந்த போதை மற்றும் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் எதுவுமே விற்கக்கூடாது, உபயோகப்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த பதாகை நிறுவும் ஃபங்க்ஷன் இனிமையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எங்களுடைய காவல் ஆணையர் அவர்களுக்கும், துணை ஆணையர்களுக்கும் மற்றும் உதவி ஆணையர், காவல்